Hi students. நம்ம NEET எக்ஸாம்ல வருஷம் ஒவ்வொரு வருஷமுமே நமக்கு ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படினா அது VSEPR தியரி அப்படினு சொல்றோம். வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிபல்ஷன் தியரி அப்படினு சொல்றோம். தமிழ்ல இணைய கூட்டு எலக்ட்ரான் இரட்டை விலக்குதல் கொள்கை அப்படினு சொல்றோம். இந்த VSEPR தியரியில என்ன क्वेश्चंस வரும் அப்படினா நமக்கு எக்கச்சக்கமான மாலிக்யூல்ஸ் தெரியும். இந்த மாலிக்யூல்ஸோட ஷேப் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் இந்த VSEPR தியரி. ஒவ்வொரு மாலிக்யூலும் என்னென்ன ஷேப்ல இருக்கும், என்னென்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கிறது தான் இந்த தியரி. இதுல நமக்கு மேஜரா தெரிய வேண்டியது என்ன அப்படினா ஒவ்வொரு மாலிக்யூலோட ஹைபிரிடைசேஷன் என்னன்னு தெரியணும். ஓகே, இனக்கலப்பு அப்படினா என்னன்னு தெரியணும். இந்த ஹைபிரிடைசேஷன் தெரிஞ்சாதான் அதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு எழுத முடியும். ஓகே, அதனால இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ இந்த ஹைபிரிடைசேஷனை எப்படி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறது, எப்படி ஈஸியா நம்ம அதை கண்டுபிடிச்சு அதை வச்சு எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் எழுதுறது அப்படிங்கறத பத்தி தான் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சோ ஒரு ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட், ஒரு ஃபார்முலா என்ன அப்படினா H is equal to 1/2 m plus v minus c plus a. ஓகே, இதுதான் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. H is equal to 1/2 into m plus v minus c plus a. m ங்கிறது monovalent atom, number of monovalent atom, ஓரிணைய அணுக்களின் எண்ணிக்கை. v ங்கிறது number of valence electron, valence இணைகிற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. c ங்கிறது cationic charge, நேர்மின் சுமை. நேர்மின் சுமைக்கு முன்னாடி மைனஸ் ஃபார்முலா. ஓகே, a ங்கிறது anionic charge, எதிர்மின் சுமை. எதிர்மின் சுமைக்கு முன்னாடி பிளஸ். H ங்கிறது என்ன சார்னா, H ங்கிறது தான் ஹைபிரிடைசேஷன் அப்படினு சொல்றோம். ஓகே, இப்போ இதுல நமக்கு ஜெனரலா இப்போ எனக்கு H ஓட வேல்யூ 2 அப்படினு வருதுன்னு வைங்க. இதோட ஹைபிரிடைசேஷன் sp. இது 3 னு வந்ததுனா sp2, 4 க்கு sp3, 5 க்கு sp3d, 6 வந்துச்சுனா sp3d2, 7 வந்துச்சுனா sp3d3 அப்படினு சொல்றோம். இதெல்லாம் ஜெனரலா ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறது. ஓகே, இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இத வச்சு எனக்கு கிடைக்கிற வேல்யூல அந்த வேல்யூ என்ன வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹைபிரிடைசேஷன் எழுதிக்கிறோம். ஓகே, ஜெனரலா இங்க மோனோவேலன்ட் ஆட்டம்ங்கிறது என்னவா இருக்கும் அப்படினா ஓரிணை அணுக்கள் ஜெனரலா என்னவா இருக்கும் அப்படினா ஒன்னு ஹைட்ரஜன் ஆர் ஹாலஜன். ஹைட்ரஜனும் ஹாலஜனும் தான் ஓரிணைய அணுக்கள், மோனோவேலன்ட் ஆட்டம் அப்படினு சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொரு பாண்டை மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும். ஒவ்வொரு பாண்டை ஃபார்ம் பண்றதுனால பேரு மோனோவேலன்ட் ஆட்டம், ஓரிணைய அணுக்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்றோம். ஓகே, வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ங்கிறது இங்க எதோடது அப்படின்னா சென்ட்ரல் ஆட்டத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகே, அப்ப சென்ட்ரல் ஆட்டம் உனக்கு என்னன்னு தெரியணும். அதை வச்சுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து கேட்டயானிக் சார்ஜ் அங்கேயே உனக்கு क्वेश्चनலேயே வந்துரும். அதே போல ஆனியானிக் சார்ஜ் உனக்கு அதிலே வந்துரும். ஓகே சார், இப்போ நான் ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு ஹைபிரிடைசேஷன் தெரிஞ்சிருச்சு. இத வச்சு நான் எப்படி சார் ஸ்ட்ரக்சர் போடுறது அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் உனக்கு போடுறதுக்கு ரெண்டு தெரியணும். ஒன்னு பாண்ட் பேர், பிணைப்பு இரட்டை. இன்னொன்னு லோன் பேர், தனித்த இரட்டை. பாண்ட் பேரும் லோன் பேரும் தெரிஞ்சாதான் அதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சோ பாண்ட் பேர் 2, lone pair 0 அப்படினா linear. 2 bond pair 0 lone pair னா linear. 3 bond pair 0 lone pair னா trigonal planar, தள முக்கோணம். 2 1 that is bond pair 2 lone pair 1 னா வளைந்த வடிவம் அல்லது bent shape அப்படினு சொல்றோம். வளைஞ்சு இருக்காது. ஓகே, bent ஆ இருக்கும். அடுத்து 4 0 tetrahedral நான்முகி. 3 1 pyramid. 2 2 bent shape. இங்கேயும் ரெண்டும் சேம், வளைந்த அல்லது V வடிவம் தான். அடுத்து 5 0 முக்கோண இரு பிரமிடு, trigonal bipyramidal. 4 1 சீசா ஊசலாட்டம். 3 2 T shape, T வடிவம். ஓகே, அடுத்து 2 3 linear. 6 0 octahedral எண்முகி. 5 1 square planar, that is square pyramidal சதுர பிரமிடு. 4 2 னா square planar சதுர தளம். இது உனக்கு தெரியணும்டா. இத நீ மெமரைஸ் பண்ணிட்டா மட்டும் தான் ஸ்ட்ரக்சர் உன்னால எழுத முடியும். क्वेश्चनலயே உனக்கு ஸ்ட்ரக்சர் தான் கேட்பாங்க. ஒன்னு ஒரு மாலிக்யூல் கொடுத்து அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்பாங்க, ஆர் ஹைபிரிடைசேஷன் என்னன்னு கேட்பாங்க, ஆர் லோன் பேர் எத்தனைன்னு கேட்பாங்க, பாண்ட் பேர் எத்தனைன்னு கேட்பாங்க. இது எல்லாமே உனக்கு அதுல வர क्वेश्चंस. ஓகே, இந்த VSEPR தியரியில வருஷம் ஒரு क्वेश्चन கம்பல்சரி நீட் எக்ஸாம்ல வந்துரும்.
ஓகே ஒரு சென்டென்ஸ் ஆவது அட்லீஸ்ட் क्वेश्चनல இல்லாம இருக்காது அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த தியரி கொஞ்சம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ லோன் பேர் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாண்ட் பேர் கண்டுபிடிக்கிறது ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறது ஷேப் எப்படி கண்டுபிடிக்கிறது இது எல்லாமே தெரியும் ஓகே இப்போ நான் இது ஒவ்வொண்ணா எப்படி நாம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நான் எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாரு ஃபர்ஸ்ட் ஒன் CH4 மீத்தேன் இந்த CH4 ல நான் எப்படி ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கிறேன் அப்படினா ஃபர்ஸ்ட் இதுல சென்ட்ரல் ஆட்டம் எதுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகே இங்க சென்ட்ரல் ஆட்டம்ங்கிறது கார்பன் ரைட்டா ஏனா எந்த ஆட்டம் ஒண்ணே ஒன்னு மட்டும் இருக்கோ ஒரு மாலிக்யூல்ல எந்த ஆட்டம் ஒரு டைம் இருக்கோ அதுதான் சென்ட்ரல் ஆட்டமா எடுத்துக்கணும் ஓகே அப்படி பார்த்தா எனக்கு மீத்தேன்ல ஒரே ஒரு தடவை இருக்கிறது கார்பன் தான் அப்ப கார்பனை இங்க சென்ட்ரல் ஆட்டமா எடுத்துக்கோ ஓகே அப்ப கார்பனை சென்ட்ரல் ஆட்டமா எடுத்துட்டா ஃபார்முலா H is equal to 1/2 M Mங்கிறது ஓரிணைய அணுக்கள்னு சொல்லிருக்கோம் மோனோவேலன்ட் ஆட்டம் ஒண்ணு ஹைட்ரஜன் ஆர் ஹாலஜன் இல்லையா எனக்கு இங்க ஹைட்ரஜன் தான் இருக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு 4 பிளஸ் V னா வேலன்ஸ் எலக்ட்ரான் இணையற எலக்ட்ரான்கள் சென்ட்ரல் ஆட்டம் இங்க கார்பன் ராம் கார்பனை சுத்தி நமக்கு 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும் ஓகே 4 இணையற எலக்ட்ரான்கள் அப்ப V ஓட வேல்யூ 4 இங்க மேல பாசிட்டிவ் சார்ஜும் இல்ல நெகட்டிவ் சார்ஜும் இல்ல ரெண்டுமே இல்ல இல்லையா அப்போ C ஓட வேல்யூ 0 A ஓட வேல்யூ 0 என்ன வரும் 8 8/2 4 H ஓட வேல்யூ 4 னா நான் ஹைபிரிடைசேஷன் sp3 னு கொடுத்திருக்கேனா ரைட்டா அடுத்து இங்க லோன் பேர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினு பார்க்கணும் ஓகே இதுல லோன் பேர் கண்டுபிடிக்கணும்னா இந்த H வேல்யூ மைனஸ் n தனித்த இரட்டை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா கண்டுபிடிச்ச H வேல்யூ மைனஸ் n nங்கிறது சுற்றியுள்ள அணுக்கள் தட் இஸ் பெரிஃபரல் ஆட்டம் அப்படினு சொல்றோம் பெரிஃபரல் ஆட்டம் சுற்றியுள்ள அணுக்கள் அப்போ சென்ட்ரல் ஆட்டம் கார்பன் கார்பனை சுத்தி எத்தனை ஆட்டம் இருக்கு 4 4 ஹைட்ரஜன் இருக்கா நம்ம பாரு H ஓட வேல்யூ 4 மைனஸ் n ஓட வேல்யூ பெரிஃபரல் ஆட்டமும் 4 4 minus 4 0 is lone pair 0 தனித்த இரட்டை 0 ஓகே லோன் பேர் கண்டுபிடிச்சோம் பாண்ட் பேர் எனக்கு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படினா இதுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அது ஃபார்முலா மாதிரி எனக்கு வேணும் சார்னா ஃபார்முலா மாதிரி நோட் பண்ணிக்கோ H minus lone pair H ங்கிறது 4 minus lone pair 0 4 சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோ டோட்டலா H 4 அதுல 0 லோன் பேர் போயிடுச்சுனா மீதி எத்தனை இருக்கும் 4 தான இருக்கும் அப்ப 4 பாண்ட் பேர் 0 லோன் பேர் ஓகே 4 பிணைப்பு இரட்டை 0 தனித்த இரட்டை 4 பிணைப்பு இரட்டை 0 தனித்த இரட்டைனா அதோட வடிவம் சொல்லிருக்கோம் பாரு அதோட வடிவம் டெட்ராஹெட்ரலா இருக்கும் தமிழ்ல நான்முகியா இருக்கும் புரியுதா இது CH4 ஓட ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் H2O நெக்ஸ்ட் H2O H2O ல போடும்போது இங்க சென்ட்ரல் ஆட்டம் ஆக்ஸிஜன் தான் அப்போ H is equal to 1/2 M மோனோவேலன்ட் ஆட்டம் இங்க ஹைட்ரஜன் இருக்கா 2 பிளஸ் ஆக்ஸிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 ஓகே அடுத்து பாசிட்டிவ் சார்ஜும் கிடையாது நெகட்டிவ் சார்ஜும் கிடையாது 0 8/2 4 sp3 hybridization what about lone pair எப்படி கண்டுபிடிக்கிறது H minus n H4 minus சென்ட்ரல் ஆட்டம் ஆக்ஸிஜன் ஆக்ஸிஜன் சுத்தி எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கா 2 4 minus 2 புரிஞ்சா அடுத்து இப்போ பாண்ட் பேர் கண்டுபிடிக்கணும் பிணைப்பு இரட்டை கண்டுபிடிக்கணும் H minus lone pair டோட்டலா 4 டா அந்த 4 ல 2 போயிடுச்சு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் 2 இப்ப 2 bond pair 2 lone pair ரெண்டு bond pair ரெண்டு lone pair வச்சிருக்கிறது நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்திருக்கோமா பாரு 2 bond pair 2 lone pair structure bent or bent shape இல்லையா சோ வளைந்த வடிவம் இதுதான் வாட்டர் மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர் சோ இதே போல நம்ம ஒவ்வொரு மாலிக்யூலுக்கும் எப்படிலாம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பாப்போம் ஓகே
இத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. வாட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது. இதே போல அம்மோனியா இங்க H ஓட வேல்யூ 4 ஹைபிரிடைசேஷன் sp3 எனக்கு தெரியும்ங்கறதால டைரக்டா போடுறேன். நீ அத கால்குலேட் பண்ணி தான் போடணும். ஓகே அடுத்து lone pair 1 bond pair 3 pyramidal shape அம்மோனியாவோட வடிவம் அம்மோனியாவோட ஷேப் பிரமிடல் ஷேப்பா ரைட்டா. அடுத்து XeF4 again H is equal to 1/2 m monovalent atom. fluorineங்கிறது இங்க monovalent atom தான். ஏனா ஹாலஜனும் ஹைட்ரஜனும் ரெண்டுமே ஓரணி அணுக்கள் monovalent atomனு சொல்லிருக்கோம். அப்ப இங்க fluorineங்கிறது ஒரு ஹாலஜன் இல்லையா, அப்ப அதுவும் monovalent atom தான். so 4 plus xenon இருக்கு. xenonோட valence electron 8 12/2 6 sp3d2 அடுத்து lone pair 6 minus 4 2 bond pair பிணைப்பு இரட்டை 4 minus 2 sorry 6 minus 2 4 அப்போ ரெண்டு lone pair 4 bond pair இதோட ஸ்ட்ரக்சர் சதுர தளம் ஸ்கொயர் பிளானார் அப்படின்னு எழுதிப்போம் பாரு. இது எல்லாமே உனக்கு தெரியணும்னா நீ என்ன பண்ணணும், அந்த டேப்லர் காலத்தை மெமரைஸ் பண்ணணும். ஓகே டேப்லர் காலத்தை மெமரைஸ் பண்ணாதான் இதெல்லாம் எழுத முடியும். ஓகே அடுத்தது லாஸ்ட் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் பாரு XeOF4. ஓகே இங்க நான் எது ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் இருக்கணும் அதுதான் சென்ட்ரல் ஆட்டமா எடுத்துக்கணும் கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்லிருக்கோம் இல்லையா. இங்க எனக்கு xenonum ஒரு டைம் தான் இருக்கு, ஆக்சிஜனும் ஒன் டைம் தான் இருக்கு. இப்போ இந்த மாலிகுல நான் எதை நான் சென்ட்ரல் ஆட்டமா எடுத்துக்கிறது அப்படின்னா இங்க நம்ம சென்ட்ரல் ஆட்டமா எடுத்துக்க வேண்டியது xenon. ஓகே xenon தான் சென்ட்ரல் ஆட்டமா எடுத்துக்கணும். சோ H is equal to 1/2 monovalent atom fluorine மட்டும் தான். நான் ஹைட்ரஜன் ஆர் ஹாலஜன்ஸ் மட்டும் தான் நான் monovalent atomனு சொல்லிருக்கேன். ஓகே அப்படி பார்த்தா இங்க எனக்கு ஹாலஜன்ஸ் 4 fluorine மட்டும் தான் இருக்கு, அதனால monovalent atom இத மட்டும் தான் எடுத்துக்கணும். ஆக்சிஜனை கன்சிடர் பண்ண கூடாது. எப்போ monovalent atom ஓரிணைய அணுக்களா இருக்குதுன்னா ஆக்சிஜனை கன்சிடர் பண்ண கூடாது. ஓகே இந்த இடத்துல தப்பு பண்ணிடுவா, இத மட்டும் தெளிவா பார்ப்போம். அடுத்து plus central atom valence electron 8 6 sp3d ரைட்டா. அடுத்து தெளிவா கவனி lone pair 6 minus peripheral atom சுத்தி இருக்கிற எல்லா ஆட்டமும். அப்ப xenon சுத்தி இருக்கிற ஆட்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கு பாரு 1 ஆக்சிஜன் 4 fluorine ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா. அப்ப டோட்டல் ஆஃப் 5. இங்க மட்டும் ஏன் சார் ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏனா இங்க சென்ட்ரல் ஆட்டத்தை சுத்தி இருக்கிற எல்லா ஆட்டம்ஸையும் தான் எடுத்துக்கிறோம். அப்படின்னா நீங்க ஆக்சிஜனையும் எடுக்கணும் fluorineயும் எடுக்கணும். பட் அங்க நம்ம போடும்போது அங்க வெறும் fluorine மட்டும் தான் எடுத்தோம். ஏனா எதெல்லாம் ஒரு பாண்ட மட்டும் ஃபார்ம் பண்ணுதோ அததான் monovalent atomனு நான் சொன்னேன், ஓரணி அணுக்கள்னு சொன்னேன். ஆக்சிஜன் எப்பவுமே ரெண்டு பாண்ட ஃபார்ம் பண்ணும். ஓகே எப்பவுமே ஆக்சிஜன் ரெண்டு பாண்ட ஃபார்ம் பண்ணும். அதனால நான் அதை இங்க எடுத்துக்க கன்சிடர் பண்ணல. m ஓட வேல்யூ போடும்போது இந்த இடம் மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இப்போ இதல போடும்போது 6 minus 5 1 a bond pair 5 இதோட ஷேப் ஸ்கொயர் பிரமிடல். தமிழ்ல சதுர பிரமிடு. அவ்வளவு புரியுதா? சோ இதுதான் VSEPR தியரி. இந்த VSEPR தியரியில நம்ம ஜெனரலா என்னென்னலாம் क्वेश्चंस கேட்பாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. 1 லோன் பேர், பாண்ட் பேர், தனித்திரட்டை, பிணைப்பிரட்டை, ஹைபிரிடைசேஷன், இனக்கலப்பு, அப்புறம் அதோட ஷேப், வடிவம், இது எல்லாத்தையுமே கேட்பாங்க. இந்த டாபிக்க கொஞ்சம் தெளிவா பார்த்து வச்சுக்கோ. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுல இருந்து வருஷம் நீட் எக்ஸாம்க்கு क्वेश्चंस கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சூர்யா நீட் அகாடமில ஃப்ரீயா ஆன்லைன்ல கிளாसेस போயிட்டு இருக்கு. அந்த கிளாसेस பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டிடியூட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. Thank you.